Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB, NTPC, CBD2, Group D and SSC MTSல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் நாம 9 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது 10வது கிளாஸ். இந்த கிளாஸ்ல நாம இம்பார்ட்டன்ட் டேஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட் போங்க. அதுல RRB and SSC கரண்ட் அஃபேர் 2025ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் நாம இது வரைக்கும் எடுத்த கிளாஸஸோட வீடியோஸ் இருக்கும். அதை ஃபுல்லா பாத்துருங்க. இதுக்கான PDF எல்லாமே எங்க இருந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்திருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போயும் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நம்ம ஆப்புக்குள்ள லாகின் பண்ணதும் பாத்தீங்கன்னா இங்க இடது பக்கத்துல ஒரு 3 கோடு இருக்கும். ஓகே, சோ அந்த கோடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. இதுக்குள்ள போனது உங்களுக்கு டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்னு இருக்கும். இப்போ நீங்க டாக்குமெண்ட் தான் டவுன்லோட் பண்ண வந்திருக்கீங்க. இந்த டாக்குமெண்ட் டேபுக்குள்ள போனீங்க அப்படின்னா NTPC டாப் 500 கரண்ட் அஃபேர் 2025ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை நீங்க ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணதும் இது வரைக்கும் நாம எடுத்த கிளாஸஸோட PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். டைரக்டா உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். கடைசி 6 மாசத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதே மாதிரி அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன் மேம். SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நேவி எக்ஸாம்ஸ், மிலிட்டரி எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அதுக்கான வீக்லி பிளான் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் கிளாஸஸ் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which day is observed as world arthritis day annually? ஆண்டுதோறும் எந்த நாள் உலக மூட்டுவலி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் 12. அக்டோபர் 12 உலக மூட்டுவலி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. which day is observed as international day for the eradication of poverty? சர்வதேச வறுமை ஒழிப்பு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். ஓகே, சோ நீங்க இந்த டேஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணாம ஏதாவது ஒரு சினிமா கூடயோ இல்ல ஒரு கதை மாதிரியோ இல்ல ஒரு கோடுவேடு மாதிரியோ வச்சு படிங்க. இப்போ வறுமை ஒழிப்பு தினம் பாருங்க அக்டோபர் 17. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அக்டோபர் 17ங்கும் போது நம்ம 17 வயசுல என்ன பண்ணிக்கலாம்? 17 வயசுல ஸ்கூலை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம நல்லா படிச்சோம் அப்படின்னா லைஃப்ல வறுமையே இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலேஜா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும் 17 வயசுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், வறுமையை பத்தி யோசிக்கவே வேண்டாம், ரொம்ப சூப்பரா இருக்கலாம். அப்போ வறுமையை ஒழிச்சிடலாம். வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17. which day is host of 8th session of International Solar Alliance Assembly? ஓகே, சோ எந்த சிட்டில 8th session of ISA இது பண்றாங்க? ISA ஓட 8th செஷன் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which day is observed as World Statistics Day? உலக புள்ளி விவர தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 20 வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஓகேவா? அப்போ உலக புள்ளி விவர தினம் அக்டோபர் 20னா இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? 20 வயசுல காலேஜ் முடிச்சிருவோம். அப்போ புள்ளி விவரமா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணா நம்ம லைஃப்ல முன்னேறுவோம் அப்படிங்கக்கூடிய எல்லாமே புள்ளி விவரமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ? 20 வயசுல. ஏன்னா 20 வயசுல டிகிரியை முடிச்சிருவோம். அப்ப எல்லாமே புள்ளி விவரமா அப்ப தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஓகே, வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அக்டோபர் 20. வாட் இஸ் த தீம் ஆஃப் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்? தீம் ஆஃப் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2025 என்ன அப்படின்னா அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இதுதான் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2025ஓட
என்னது தீம் கருப்பொருள். ஓகேவா? சோ அப்போ விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் வந்து யாரோட பர்த்டேவை வந்து நம்ம விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கா வந்து இது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் இருக்காரு இல்லையா, அவரோட பர்த்டேவை தான் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கா வந்து என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? சோ விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் எப்போ அப்படின்னா அக்டோபர் 27 இருந்து நவம்பர் 2 வரைக்கும். Which day is observed as National Cancer Awareness Day? தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா நவம்பர் 7. நவம்பர் 7 தான் நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வாரத்துல மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். 7 நாளும் எதுவுமே பண்ணாம சிகரெட்டு புகையிலை பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கேன்சரே வராது. அப்ப 7 நாளும் ஒழுங்கா இருந்தோம் அப்படின்னா கேன்சர் வராது. ஓகே. Which day is observed as National Cancer Awareness Day? நவம்பர் 7. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which day is observed as World Pneumonia Day? உலக நிமோனியா தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா 12 நவம்பர். ஓகே. 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வந்துரும். அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா 12th ஒரு ஃபீவர் வந்துரும் எல்லாருக்கும் அந்த பயத்துல. அப்போ நிமோனியா காய்ச்சல் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Which day is observed as World Pneumonia Day? உலக நிமோனியா தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுனா 12 நவம்பர். Which day is observed as National Press Day every year? ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் தேசிய பத்திரிகை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? எப்போ அப்படின்னா 16 நவம்பர் வந்து தேசிய பத்திரிகை தினம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which day is celebrated as Constitution Day in India? இந்தியாவில் எந்த நாள் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா நவம்பர் 26. ஓகே. நம்ம ரிபப்ளிக் டே எப்போ? குடியரசு தினம் எப்போ? ஜனவரி 26. ஜனவரி 26 வந்து ரிபப்ளிக் டே. இதுவும் 26 தான் கான்ஸ்டிடியூஷன் டே. ஆனா எப்போ? நவம்பர் 26. கண்டிப்பா இது பாலிட்டி படிச்சிருக்கும் போதே நீங்க படிச்சிருப்பீங்க. கான்ஸ்டிடியூஷன் டே எப்போ? நவம்பர் 26. Which day is observed as the International Day for the Elimination of Violence Against Women? பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா நவம்பர் 25. ஓகே. அடுத்த கொஸ்டின். Which day is observed as International Day for the Abolition of Slavery annually? ஆண்டுதோறும் எந்த நாள் சர்வதேச அடிமைத்தன ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா 2 டிசம்பர் தான் அடிமைத்தன ஒழிப்பு தினமா வந்து அனுசரிக்கிறோம். ஓகேவா? இப்போ அடிமைப்படுத்துறோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். அப்படிதானே? ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை என்ன பண்ணுவான்? அடிமைப்படுத்துவான். 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் இன்னொருத்தனை அடிமைப்படுத்துவான். கடைசி வரைக்கும் அடிமைப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசி மாசம் என்னது? டிசம்பர். அப்ப 2 பேர் இருந்தாதான் அங்க அடிமைத்தனம் ஆகுது. அப்போ 2 டிசம்பர் தான் இன்டர்நேஷனல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஓகே. World Wildlife Conservation Day is observed every year on which day? உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஓகே. சோ எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 4. ஓகே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வனவிலங்கு விலங்குகளுக்கு மொத்தம் எத்தனை காலு? 4 காலு. கடைசி வரை பார்த்தாலும் யாருக்கிட்ட கேட்டாலும் கடைசி வரை என்ன சொல்லுவாங்க? விலங்குக்கு 4 கால்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்போ வனவிலங்கு பாதுகாப்பு தினம் எப்போ? 4ஆம் தேதி டிசம்பர் 4 தான் வனவிலங்கு பாதுகாப்பு தினம். Which day is observed as மகா பரிநிர்வான் திவாஸ் every year? ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் மகா பரிநிர்வான் திவாஸாக கடைபிடிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 6. இதுதான் மகா பரிநிர்வான் திவாஸ். Which day is celebrated as Minority Rights Day? எந்த நாள் சிறுபான்மையினர் உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? சோ ரைட்ஸ் உரிமைகள். ஓகே. நமக்கு வந்து ஓட்டுரிமை எப்போ? 18 வயசு. 18 வயசு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லா உரிமையுமே உண்டு. அப்போ மைனாரிட்டி ரைட்ஸ் எப்போ? 18. சோ எந்த 18? டிசம்பர் 18. ஓகே. சோ ரைட்ஸ் வருதுனாலே நமக்கு 18 வயசுக்கு மேல ஆகிருச்சு, 18 வயசு வந்துருச்சுனாலே நமக்கு நிறைய ரைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ மைனாரிட்டி ரைட்ஸ் டே எப்போ? டிசம்பர் 18. நேஷனல் ஃபார்மர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே? தேசிய விவசாயிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? 23 டிசம்பர் தான் தேசிய விவசாயிகள் தினம். Which day is celebrated as World Day of War Orphans? Okay. எப்போ அப்படின்னா ஜனவரி 6. The Viksit Bharat Young Leaders Dialogue 2025 was organized in which city? விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் 2025 எந்த நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. நேஷனல் யூத் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் 12th ஜனவரி. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ண டே தான். எவ்ரி இயர் இன் கமாமரேஷன் ஆஃப் விச் இந்தியன் லீடர்? யாரோட பர்த்டேவை நாம வந்து நேஷனல் யூத் டேயா செலிப்ரேட் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. எந்த இந்திய தலைவரின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? யாரோட பர்த்டே? சுவாமி விவேகானந்தரோட பர்த்டேவை தான் நாம வந்து நேஷனல் யூத் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். நேஷனல் யூத் டே எப்போ அப்படின்னா
12th January. Okay, what is the theme of New Delhi World Book Fair 2025? 2025 ஆண்டு புதுடில்லி உலக புத்தக கண்காட்சியின் கருப்பொருள் என்ன? சோ இதோட தீம் என்ன அப்படின்னா ரிபப்ளிக் at 75, குடியரசு at 75. வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே? உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 21st மார்ச். அடுத்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி டிக்ளர்ட் விச் டே அஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட்? ஐக்கிய நாடுகள் பொது சபை எந்த நாளை சர்வதேச பூஜ்ய கழிவுகள் தினமாக அறிவித்தது? அப்ப அந்த ஆன்சர்ல என்ன வரணும்? 0 வரணும். அப்போ மார்ச் 30 தான் என்னது? ஜீரோ வேஸ்ட். ஓகே, வேர்ல்டு ஹெரிடேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் விச் டே? உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 18. ஓகே, சோ ஏப்ரல் 18 தான் வேர்ல்டு ஹெரிடேஜ் டே. ஓகே, which day is observed as World Day of Social Justice annually? ஆண்டுதோறும் எந்த நாள் உலக சமூக நீதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள்? பிப்ரவரி 20. ஓகே, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டே ஆனுவலி? சர்வதேச வன தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா மார்ச் 21. உத்கல் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் April 1 to commemorate to formation of which state? ஸோ ஏப்ரல் 1ல ஒரு ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்ல வந்து உட்கல் திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த ஸ்டேட்டை உருவாக்கப்பட்ட இது நாள்ங்கிறதுனால. ஓகேவா, அது எந்த ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் உருவானதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி உத்கல் திவாஸ் கொண்டாடப்படுகிறது? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா ஒடிஷா. ஓகேவா, ஸோ ஒடிஷா ஃபார்ம் பண்ண டே வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1. அதனால அவங்க வந்து அதை வந்து உட்கல் திவாஸா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. Which state is the host of International Youth Conclave 2025? 2025 ஆண்டு சர்வதேச இளைஞர் மாநாட்டை நடத்தும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிக்கிம். ஓகேவா, வேர்ல்டு தைராய்டு டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? உலக தைராய்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? எப்போ அப்படின்னா மே 25 தான் உலக தைராய்டு தினம். வேர்ல்டு ரெஃப்யூஜி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே எவ்ரி இயர்? உலக அகதிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? 20 ஜூன். ஓகேவா, சோ 20 ஜூன் தான் உலக அகதிகள் தினம். ஓகே, வேர்ல்டு வைடு வெப் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே எவ்ரி இயர்? வேர்ல்டு வைடு வெப் எல்லாத்துக்குமே இப்ப முதன்மையானதா இருக்கிறது என்னது? www.com. இந்த மாதிரி தான் நாம செக் பண்ணுவோம். வேர்ல்டு வைடு வெப் டே எப்போ அப்படின்னா எல்லாத்துக்குமே முதன்மையானது, எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட். அப்ப இது எப்போ? ஆகஸ்ட் 1 தான் வேர்ல்டு வைடு வெப் டே. Which city has secured first position in the Smart City Index 2025? 2025 ஆண்டுக்கான ஸ்மார்ட் சிட்டி குறியீட்டில் முதலிடத்தை பிடித்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சூரிச், சுவிட்சர்லாந்து. ஓகே, அடுத்த கொஸ்டின். வேர்ல்டு கோகனட் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? உலக தேங்காய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? வேர்ல்டு கோகனட் டே. கோகனட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி உடைப்போம்? 2ஆ தானே உடைப்போம். அப்போ செப்டம்பர் 2 தான் வேர்ல்டு கோகனட் டே. ஓகே, இன்டர்நேஷனல் டைகர் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? சர்வதேச புலிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? 29 ஜூலை தான் சர்வதேச புலிகள் தினம். ஓகே, 29 ஜூலை. ஓகே, அப்ப 29 வயசுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நம்ம லைஃப்ல வந்து செட்டில் ஆயிருக்கணும், ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆயிருக்கணும், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும். நம்மளோட அடிப்படை வசதிகளான ஒரு வீடு, காரு, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து உருவாக்கி இருக்கணும். அப்பதான் நம்மள வந்து ஒரு புலி மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, சர்வதேச புலிகள் தினம் 29 ஜூலை. உங்களுக்கு என்ன மாதிரி ஞாபகம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி இந்த டேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5. ஓகேவா, வேர்ல்டு ரினோ டே இஸ் செலிப்ரேட்டட் குளோபலி ஆன் விச் டே? உலக காண்டாமிருக தினம் எந்த நாளில் உலகளவில் கொண்டாடப்படுகிறது? எப்போ அப்படின்னா 22 செப்டம்பர். ஓகேவா, சோ இது போகையே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்பதான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அக்டோபர் 21ஆம் தேதி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் 2025க்கான நோட்டிபிகேஷன், அக்டோபர் 28ஆம் தேதி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், அக்டோபர் 30ஆம் தேதி ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா, அதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ, ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். வீக்லி பிளானு, வீக்லி டெஸ்ட், மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே 18 வயசுல உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ், மினிமம் ஏஜ் லிமிட் 18. இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே கோர்ஸாவே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்பை வந்து நல்ல விதமா பயன்படுத்துங்க. படிக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் பாருங்க. மற்றபடி இந்த இன்ஸ்டாகிராம்ல டைம் வேஸ்ட் பண்றது, இல்ல யூடியூப்ல ஷார்ட்ஸா பார்த்து டைம் வேஸ்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணாம நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்ணா நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு மரியாதை, ஒரு அடையாளம் எல்லாம் கிடைக்க மாதிரி ஒரு ஜாபுக்கு போக முடியுமோ அதை பாருங்க. மத்தபடி தேவையில்லாத ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வயசு வந்து அந்த 18 வயசுல வரக்கூடிய எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன? ஓவரா உட்காந்து போன் பேசுறது, சேட் பண்றது, ஷார்ட்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, இந்த மாதிரிலாம் நாம வரக்கூடிய அந்த இதெல்லாம் தற்காலிகமான ஒரு இன்பம். அந்த மாதிரி அந்த ஷார்ட்ஸ் இது பண்றது, ரீல்ஸ் பண்றது, ரொம்ப நேரம் உட்காந்து யாரு கூடயாவது போன் பேசுறது, அது எல்லாமே டெம்பரவரியா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா ரியலான சந்தோஷம் எது இனி இருக்கக்கூடிய காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா படிச்சு ஒரு நல்ல ஜாபுக்கு போறது, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதுல போக்கஸ்டா இருந்து போறதுதான். ஓகேவா? ஏன்னா அந்த வயசை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வயசுல வந்து படிக்கிறது தான் நமக்கு கஷ்டமா தெரியற மாதிரி இருக்கும் அந்த 18 வயசுல. ஆனா அது அந்த அந்த வயசு முடிஞ்சு 20, 21 தாண்டினதுக்கு அப்புறம் தெரியும், ஐயோ படிக்கிறது எவ்வளவோ ஈஸியா இருந்திருக்கு, இதெல்லாம் விட நிறைய ஸ்ட்ரெஸ் என்னெல்லாமோ இருக்கு அப்படிங்கிறது அப்ப புரியும். சோ அதனால எப்பவுமே லைஃப்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரி அந்த வயசையும் சரி மிஸ் பண்ணிடக்கூடாது. சோ படிக்க ஆரம்பிங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். A to Z எல்லாமே நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம டீம் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரே சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.